கிருஷ்ணகிரி அருகே சுமார் 29 லட்சம் ரூபாய் சட்டவிரோத பண பரிவர்த்தனை விவகாரத்தில் கடத்தப்பட்ட கிரானைட் அதிபர் பெங்களூருவில் மீட்கப்பட்டுள்ளார். கடத்தலில் தொடர்புடைய 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் விசாரணையில் வெளியான திடுக்கிடும் தகவல் என்ன? கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே உள்ள நாகமங்கலத்தைச் சேர்ந்தவர் 38 வயதான சுரேஷ்குமார். இவரது மனைவி கஜலட்சுமி. இவர் ஜெகதேவி அருகே கிரானைட் தொழிற்சாலை நடத்தி வருகிறார். கடந்த 31ஆம் தேதி வெளியே சென்ற சுரேஷ்குமார் அதன் பின் வீட்டுக்கு வரவே இல்லை. அவரை பல்வேறு பகுதிகளில் தேடி பார்த்தும் கிடைக்கவில்லை. மாயமாகி 5 நாட்களுக்கு பிறகு ஞாயிற்றுக்கிழமை மனைவி கஜலட்சுமியை செல்போன் மூலமாக தொடர்பு கொண்ட சுரேஷ்குமார் பண விவகாரத்தில் தன்னை கடத்தி வைத்திருப்பதாக படபடப்புடன் கூறியிருக்கிறார். அதை கேட்டு பதறிப்போன கஜலட்சுமி பர்கூர் காவல் நிலையத்திற்கு சென்று புகார் அளித்திருக்கிறார். வழக்கு பதிந்த போலீசார் சுரேஷ்குமாருடன் தொடர்புடையவர்களிடம் நடத்திய தீவிர விசாரணையில் அவர் குரோம்பேட்டையைச் சேர்ந்த ரம்யா என்ற பெண்ணுடன் அடிக்கடி பேசி வந்தது தெரிய வந்தது. இதையடுத்து சுரேஷ்குமாரின் செல்போன் நம்பரை கண்காணித்து வந்த போலீசாருக்கு அவர் பெங்களூரு பகுதியில் ஹோட்டல் ஒன்றில் இருப்பது போல் காண்பித்துள்ளது. உடனே பெங்களூரு விரைந்த பர்கூர் போலீசார் சுரேஷ்குமார் அடைத்து வைக்கப்பட்டிருந்த அறையை சுற்றி வளைத்து அவரை பத்திரமாக மீட்டனர். அவரை கடத்தி வைத்திருந்த ரம்யா, லெனின், பிரபு, பாபு, ராஜேஷ் ஆகிய 5 பேரை அதிரடியாக கைது செய்தனர். அவர்களிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் தெரிய வந்தன. ரம்யாவுக்கு பல்வேறு பகுதிகளிலிருந்து சட்டவிரோதமாக பண வரவு இருந்து வந்துள்ளது. அந்த பணத்தை வங்கி மூலம் பரிவர்த்தனை செய்வதற்கு ஒரு வங்கி கணக்கு தேவை என்பதால் கிரானைட் அதிபர் சுரேஷ்குமாருடன் அடிக்கடி நெருக்கமாக பேசி பழகி வந்திருக்கிறார் ரம்யா. சுரேஷ்குமாரின் வங்கி கணக்குக்கு சட்டவிரோத பணத்தை அனுப்பி அதை கொடுத்தால் அதற்கு கமிஷன் தருவதாகவும் ஆசை வார்த்தை கூறியிருக்கிறார். அதன்படி சுரேஷ்குமாரின் வங்கி கணக்கிற்கு ரம்யாவுக்கு சேர வேண்டிய தொகையை பலர் பல்வேறு வங்கி கணக்குகளிலிருந்து அனுப்பி வைத்துள்ளனர். அதை சுரேஷ்குமார் எடுத்து ரம்யாவுக்கு கொடுத்து கமிஷன் பெற்று வந்துள்ளார். இந்த சூழலில் கடந்த 31ஆம் தேதி 28,80,000 ரூபாய் சுரேஷ்குமாரின் வங்கி கணக்கிற்கு வந்துள்ளது. அந்த பணத்தை உடனே எடுத்து கொடுக்குமாறு ரம்யா வலியுறுத்தி இருக்கிறார். அந்த பணம் வேண்டுமென்றால் கிருஷ்ணகிரிக்கு வருமாறு ரம்யாவை அழைத்திருக்கிறார் சுரேஷ். அதன்படி கிருஷ்ணகிரி வந்த ரம்யாவிடம் தன்னால் வங்கியிலிருந்து 1 லட்சம் ரூபாய் மட்டும்தான் எடுக்க முடியும், எந்த வங்கி கிளைக்கு வந்ததோ அங்கு சென்றால்தான் மொத்த தொகையும் எடுக்க முடியும் என்று கூறியிருக்கிறார். இதனையடுத்து ரம்யாவை அழைத்து கொண்டு சுரேஷ்குமார் பர்கூர் வங்கிக்கு சென்றார். அங்கு GST நிலுவை உள்ளிட்டவற்றை காரணம் காட்டி சுரேஷ்குமாரின் வங்கி கணக்கு முடக்கி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இதனால் பணத்தை எடுக்க முடியாத ஆத்திரத்தில் ரம்யா மற்றும் அவருடைய கூட்டாளிகள் சேர்ந்து சுரேஷ்குமாரை காரில் பெங்களூருவுக்கு கடத்தி சென்றுள்ளனர். அவரது மனைவியை மிரட்டி அந்த பணத்தை பறிக்கலாம் என திட்டம் போட்டு அவரை கடத்தியதாக ரம்யா உள்ளிட்டோர் வாக்குமூலம் அளித்துள்ளனர். சுரேஷ்குமாரின் வங்கி கணக்கிற்கு குடியாத்தம் பகுதியைச் சேர்ந்த ஜெகன் என்பவர்தான் 28,80,000 ரூபாய் பணத்தை அனுப்பி வைத்திருக்கிறார். அவரை பிடித்து விசாரிக்க போலீசார் திட்டமிட்டுள்ளனர். ரம்யாவிற்கு அடிக்கடி பணத்தை அனுப்புபவர்கள் யார், பணத்தை எடுத்துக் கொடுக்க கமிஷன் கொடுக்கும் இவர்களுக்கு ஹவாலா கும்பலுடன் தொடர்புள்ளதா என பல்வேறு கோணங்களில் பர்கூர் போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். பர்கூரில் சட்டவிரோத பண பரிவர்த்தனை விவகாரத்தில் கிரானைட் அதிபர் கடத்தப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.